கார்த்திகை சிங் வரோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்களே. அப்போ தான் வீடியோ உடனே வரும். ஓகே, இன்றைக்கி என்ன கசிங் ரிசல்ட் வந்து 751 கொடுத்துருக்கேன். நம்ம வந்து சூப்பரான நீங்கள் 7-1 நேற்று கொடுத்துருப்போம். வாங்க போய் என்ன கொடுத்துருன்னு பாட்டு வந்துடலாம். மகளே, நேற்று வந்து நம்ம 751 ரிசல்ட்டு நம்ம வந்து பி போர்டில் 7 கொடுத்தாச்சு மகளே. சி போர்டில் 1ங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 7 வந்து நம்ம இதில் வந்து பி போர்டில் கொடுத்துருவோம். மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் நம்ம 1 கொடுத்துருந்தோம். ஆனால் ஆல் போர்ட்லேயே 1 சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்போம். நேற்று கால்குலேட்டர் மாதிரி தெரியல, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். மகளே, அதே மாதிரி நம்ம வந்து பாருங்கள் 71 கொடுத்துருந்தோம். ஆனால் ஏபிபிசியில் ஆல் போர்டு வைக்கிற மாதிரி 71 கொடுத்துருந்தோம். 71 சூப்பரான ஒரு நீங்கள் வந்திருக்கு மகளே. இதில் என்னென்னா கடைசியாக நம்ம கொடுத்துருந்தோம். வீடியோ கடைசி வரைக்கும் நேற்று பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கேன். ஆல் போர்டில் பாருங்கள் 1 சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருங்க பாருங்கள். 1 கொடுத்துருந்தேன், சூப்பராக வின்னிங் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 71. ஏன்னா நான் 2 நம்பர் நம்ம 3 நம்பர் கொடுத்துருந்தோம். இதை வந்து 714 3 நம்பரில் எனக்கு எப்படியும் 2 நம்பர் அதில் வரணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா 3 நாள் அதே மாதிரி நாள் அப்படி தான் மக்களே. 2 ஏபிபிசியில் நம்ம வந்து 7 வருமா இல்லை 4 வருமானு தான் நான் 7 இப்படி பிரித்து கொடுத்துருந்தேன். 71 41. அதே மாதிரி 71 ஏசியில் ஒரு சூப்பரான வின்னிங், 1 சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் மகளே. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு வின்னிங் தான். ஓகே, வாங்க இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி ஏபிபிசி பார்க்கல மகளே. மணி டைம் பாருங்கள். இப்போயும் மணி 9. சாரி, இது நேற்று டைமு மகளே. இன்றைக்கி ஏபிபிசி நம்பர் நம்ம பார்க்கல. எனக்கு டைம் 10 போயிடுச்சு. மணி இப்போயும் 9:54 ஆயிடுச்சு பாருங்கள். நான் எப்பயுமே வீடியோ 10 மணிக்கு நம்ம அப்லோடு பண்ணுவோம். மணி இப்போ 10 போகிற மாதிரி இருக்குது, 6 நிமிஷம். ஓகே, ஆனால் நான் ஆல் போர்டு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் மட்டும் எடுத்துருக்கேன். போர்டு கேசிங் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆல் போர்டு கால்குலேட்டரில் ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஓகே, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 6 1 இல்லைன்னா 4 மகளே. 6 பவர் 1 மெயின் வருதுன்னு வந்தால் கணக்காக எடுத்துங்க. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 7 4 அல்லது 6. நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா தான் வர மாதிரி இருக்குது. நான் ஏன்னா வந்தால் 4 வந்த டவுல்ஸ் வர மாதிரி இருக்குது மகளே. 1 4 வரணும், 1 6 வரணும். அதனால தான் நான் டவுல்ஸ் 2 நம்பர்ஸ் 2 ஏ போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன், சி போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன். வந்தால் ஏசியில் வர மாதிரி தான் நம்ம கணக்கில் காட்டுது. அதனால் நம்ம நல்லா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க. ஏ போர்டில் 6 1 4, பி போர்டில் 3 8, சி போர்டில் 7 4 6 மக்களே. வந்தால் ஏசியில் 66 இல்லை 44ன்னு வரலாம்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க மக்களே. ஓகே, அடுத்தது ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 நம்பர் சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறேன். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. அடுத்து 3 டிஜிட்டல் நம்பர் ப்ளே பண்ணுறீங்க. 637 687 686 636 434 484 மகளே. நம்ம 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 637 687 686 636 434 484. நாளைக்கு நம்ம கணக்கில் டவுல்ஸ் வர மாதிரி இருக்கிறனால தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க மகளே. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நேரமாக இருந்தால் நான் கால்குலேட்டர் மெத்தட் எடுக்கிற மகளே. டைம் 10 போயிடுச்சு இன்றைக்கி. நாளைக்கு ஏபிபிசி பார்க்கலாம். 37 67 68 63 48 அப்படின்னா 43 நான் கொடுத்துருக்கேன். திருப்பி போடலாம். இதை 80 ரிட்டன் ரொட்டேட் கூட பண்ணலாம் மகளே. வேணாம், உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகாம மாதிரி எடுத்துங்க போர்டு கசிங்களா. ஓகே, நம்ம சிம்பிளாக நீங்கள் போட்டாச்சு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாம தான் எடுத்துங்க. ஓகே, ஆல் போர்டு பார்க்கலாம் கால்குலேட்டர் மெத்தடில் மகளே. நேற்று கால்குலேட்டர் மெத்தடில் ஆல் போர்டு வந்து 5 days ரிசல்ட் எடுத்த இதுலேருந்து நம்ம அதனால் பார்க்காதீங்க, பார்த்துங்க. நேற்று வீடியோவில் கடைசியில் நம்ம வந்து 3 days ரிசல்ட் வச்சு மட்டும் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். 347 வச்சு நம்ம நேற்று மெத்தடில் எடுக்கலாம். 347/516 போடுறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் 0 மகளே. 0 தான் அதுக்கடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் சிங்கிள் நம்பர்.
அது புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது, பார்க்காதவங்க நேற்று போய் பார்த்துட்டு வந்தாங்க. நேற்று வீடியோவில் பார்த்துங்க. 0 நம்பர் தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. 0 நம்பர் பாருங்கள், ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது 338 வச்சு நம்ம அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு பார்க்கலாம். 338 × 516 போட்டுக்கினே இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 மகளே. ஆல் போர்டு நம்பர் 1 மகளே. ஆல் போர்டில் 1 கொடுத்துருந்தோம், அது வந்து சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் ஆச்சு. ஓகே, 395 வச்சு நாளைக்கான 9/8/2024க்கான ஆல் போர்டு நம்பர் பார்க்கலாம். சிங்கிள் நம்பர் 395 ஞாபகம் வச்சுங்க. 395 × 516 போட்டால் இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 4 நம்பர்ஸ் வருது மகளே. நாளைக்கான ஆல் போர்டு வந்து நாளைக்கு 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா 6 நம்பர் வரணும். நாளைக்கு டவுட்ஸ் வந்தால் 4 அல்லது 6 மகளே. நம்ம கணக்குப்படி வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. இன்றைக்கி ஏபிசி வீடியோ நான் போடல. நான் டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே மணி 9:58 ஆகி விட்டது. அதனால் இன்றைக்கி போடல. ஓகே, மீண்டும் நாளைக்கு சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான வின்னிங்கில் பார்க்கலாம்.